எத்தனையோ பெயர்களை வைக்கிறோம். எல்லா பெயர்களுக்கும் ஏதோ ஒரு பொருள் இருக்கும். ஆனால் எல்லா பெயர்களுக்கும் பொருள் நமக்கு புரியுமா என்பது கொஞ்சம் கேள்வி. சிலர் குழந்தைகளுக்கு பெயர் வைப்பார்கள். அதுவும் புரிவதில்லை. புரியாத மாதிரி பெயரை வைத்தால் இப்போது அது நாகரிகமாக போயிடுச்சு. அப்புறம் ஏதோ பெயரை வச்சுட்டு என்கிட்ட கேட்பாங்க, தமிழ் ஐயா பொருள் சொல்லுங்கன்னு. நம்ம ஏதாவது குண்டக்க முண்டக்க தப்பா சொன்னா கூட சந்தோஷமா போயிடுவாங்க. ஏதோ பொருள் இருக்கு, பேர்ல பொருள் இருக்கு அப்படின்னு. அதே போல நித்தில மாலை என்று இந்த யூடியூப் சேனலுக்கு பெயர் வைத்திருக்கீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னு என்கிட்ட நேத்து கேட்டாங்க. நித்தில மாலை என்று நாம் வைத்து விட்டோம். எல்லோருக்கும் புரியுமா? மாலை என்றால் புரிகிறது. மாலை என்பதற்கே நிறைய சொல் தமிழ்ல இருக்குது. தாமம்னா மாலை, தொங்கல்னா மாலை, தொடையல் என்றால் மாலை, முத்து தாமம் என்றால் முத்து மாலை. இப்ப நித்திலம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் முத்து என்பதுதான் பொருள். என்னுடைய பெயரிலே முத்து மணி இருப்பதால் முத்து என்பதை மறைமுகமாக நித்தில மாலை என்று வைத்திருக்கிறேன். முத்து மாலை என்று வைத்தாலும் அதே பொருள்தான். நித்திலம் என்பதை குறிப்பதற்கு தமிழ்ல ஏராளமான சொற்கள் இருக்கின்றன. தூலகம் என்றால் முத்து, முறிவஞ்சி என்றால் முத்து, நித்திலம் என்றால் முத்து, தரளம் என்றால் முத்து. தரள மாலை என்றோ முறிவஞ்சி மாலை என்றோ வைத்தால் யாருக்கும் பொருள் புரியாது என்று கருதி நித்தில மாலை என்று வைத்திருக்கிறோம். நித்தில மாலை என்றால் முத்தால் செய்யப்பட்ட மாலை. இது நித்தில மாலையாக இருந்தாலும் ஒரு கதம்ப மாலை போல பல்வேறு செய்திகள் இங்கு இடம்பெற்றிருக்கின்றன. ஒரு மாலையாக கோத்து வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதற்காக இந்த பெயரை சூட்டியுள்ளேன் என்பதை விளக்கமாக இங்கே சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன்.